எப்போ நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க? எப்போ உங்களுக்கு வேதம் சாட்சியாக இருக்கும் பொழுது, அல்லது வேதத்தை கொண்டு உங்களுக்கு அந்த செய்தியை அறிவித்தவர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது. செய்தி தான் உருவம் அல்ல, ஞாபகம். எல்லோரும் தனித்து தான் போகணும். செப்பரேட் கொஷின், கணவனுக்கு செப்பரேட் கொஷின், மனைவிக்கு செப்பரேட் கொஷின், பிள்ளைக்கும் தனி கொஷின் தான். நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவனுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் கேள்வி கேட்பான். தெரிஞ்சதான் நமக்கு தெரியுமே என்னன்னு, இல்லையா? அதை கேட்டுறக்கூடாதுன்னு தான் இருக்கும். அந்த கேள்வி கேட்டுறக்கூடாது என்ன. அப்போ உங்களுக்கே அது மறந்து போகணும், மன்னிச்சிருக்கான்னு அர்த்தம். நான் செய்த ஒரு தவறு என் நினைவை விட்டு நீங்கி விட்டது. முதல்ல நினைக்கும் போது பயமாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. நீங்கள் திருந்த ஆரம்பிக்கும் போது மறுபடியும் நினைவுகள் வரும், உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். இப்போ பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். முதல்ல பாதிப்பு நினைவு வரணும், பாதிப்பு, அப்புறம் பாதிப்பு இல்லை, அப்புறம் நினைவு வருவதே இல்லாமல் போய்விடும். முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டாச்சுன்னு அந்த இதை எரேஸ் பண்ணியாச்சு, அந்த பதிவை நீக்கியாச்சுன்னு அர்த்தம். அதனுடைய பாதிப்பு உங்களை வந்து சேராதுன்னு அர்த்தம். நினைக்கும் போதெல்லாம் பயம் வருது, அதோடைய கணக்கு இன்னும் இருக்குது, முடியலைன்னு அர்த்தம். ஞாபகம். நீங்கள் என்ன பண்ணுன்னு யாருக்குமே சொல்ல மாட்டீங்க. இப்போ யார் வந்து உங்களுக்கு பரிகாரம் பண்ணுவா? சொல்லுங்கள், பண்ண முடியுமா? ஏதாவது பண்ணுவோம். அப்போ நீங்கள் தான் தெளிவடைகிறது, வருந்துறது, திருந்துறது, அது மட்டும்தான். நீங்கள் அதை தவிர ஏதாவது வழி இருக்கான்னு தான் தேடுறீங்க எல்லோரும். வழியே கிடையாது. அதான் அல்லாஹ். என்ன வழி? நீங்கள் உங்களுக்குள், கடவுள் உள்ளுக்குள் நீங்கள் உணர்ந்து திருந்தி இது கூடாதே, அதுக்குரிய சாட்சியம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். உள்ளத்தில் நினைவு வருகிறது. முதலில் அதன் காரணமாக ஒரு பயம், ஒரு அழுகை, ஒரு துக்கம் எல்லாம் வருது. அப்புறம் நீங்கள் உணர்ந்து, தவறுன்னு உணர்ந்து அதை விட்டு விடுபட வேண்டுங்கிற எண்ணத்தில் நீங்கள் வரும்போது, அதற்கான பாதையில் நீங்கள் இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ நினைவு வருது, ஆனால் ஒரு பாதிப்பு இல்லாமல் வருது. அப்புறம் அந்த நினைவும் உங்களை விட்டும் நீங்குகிறது. முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கும். ஃபுல்லி எரேஸ்ட். மதர் சேவர்லேருந்தே எரேஸ்ட். ட்ரேஸே கிடையாது. இப்போ உங்களுக்கு மறந்து போயிருக்கும். நினைவுபடுத்தினாலும் நமக்கு தெரியாது, புதுசாக பார்ப்பீங்க என்னென்னு. அதுக்கு முன்னாடி அது பார்த்தாத மாதிரி பார்ப்பேன். அவ்வளோ நீக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எனக்கு இப்போ நினச்சாலும் அப்படியே ஞாபகம் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நடந்த மாதிரி ஞாபகம் சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் எத்தனை காலம் வேணுமோ எனக்கு போகிறோம் ஒரு விஷயத்துக்கு. அதனால தான் எப்பொழுதும் இறைவனுடைய தேவை உடையவளாக நீங்கள் இருக்கிறீர்கள்னு சொல்கிறேன். அதாவது ப்ரெசென்ட்டில் இருங்க, அப்போ தான் நீங்கும். உங்களுக்கு பாஸ்ட்டுக்கு கொண்டு போனாலும் சரி, ஃப்யூச்சரில் கொண்டு போனாலும் சரி, அது இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும், ஸ்ட்ராங் ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்குள்ள அந்த செய்தி இன்னும் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் பாஸ்ட்டாக போனாலும் சரி, ஃப்யூச்சரில் போனாலும் சரி, ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். ப்ரெசென்ட்டில் இருங்க. அதுக்கு தான் உங்களுடைய இறைவனுடைய உதவி தேவை. ப்ரெசென்ட்டில் இருங்க ஒவ்வொருத்தரும். அந்த சமயத்தில் நீங்கள் வாழ விரும்பணும். அதுக்கு இறைவனுடைய உதவி தேவை. கடந்த காலத்து போகிறதுக்கு ஒரு புஸ்தகமோ, ஒரு கதையோ, ஒரு பாட்டோ யூஸ் ஆகும். ஃப்யூச்சரை பற்றி கற்பனை சொல்லிக் கொடுத்து அங்கேயும் போயிடுவீங்க. ப்ரெசென்ட்டில் இருக்கிறதா உங்களுடைய இறைவனுடைய உதவி தேவை. அந்த சமயத்தில் நீங்கள் இருப்பதற்கான உங்களுடைய இறைவனுடைய உதவி தேவை. கான்சியஸாக நீங்கள் இருக்கிற இறைவனுடைய உதவி தேவை. அதுக்கு ஒரு பயிற்சி இல்லை.